தீபாவளி பண்டிகை துவங்க இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் தற்போது வெளியூருக்கு செல்வதற்காக வாகனங்கள் இப்ப தற்போது படையெடுத்திருக்கின்றன. குறிப்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வழியாக வெளியூர் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாகவும் பூந்தமல்லி மவுண்ட் சாலைகள் வழியாகவும் செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது இந்த வாகனங்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த இரண்டு சாலையிலிருந்தும் இந்த வானகரம் சுங்கச்சாவடி சாலையை பயன்படுத்துவதால் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வானகரம் சுங்கச்சாவடியிலிருந்து மதுரவாயில் வரையிலும், அதே போன்று எதிர்ப்புறமாக அந்த வானகரம் சுங்கச்சாவடியிலிருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த போக்குவரத்து நெரிசலில் ஏராளமான வாகனங்கள் நிற்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவசர வாகனங்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கின்றன. அதே போன்று இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் மதுரவாயில், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான வாகனங்கள் இந்த சாலையில் சென்று கொண்டிருக்கின்றன. தற்போது மணி 8 மணி தாண்டியும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த சாலை, அதாவது குறிப்பாக இந்த சுங்கச்சாவடி சாலையை கடக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் காத்திருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சாலையில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்தி இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. அதே போன்று இந்த பகுதி சாலையில் வழியாக அந்த ஆம்னி பேருந்துகளும் செல்கின்றன. அந்த வாகனங்களும் முறையாக எங்கு நிறுத்துவது என்று தெரியாமல் ஆங்காங்கே நிறுத்தி செல்வதால் போக்குவரத்தில் கூடுதலாக நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. எனவே அதனையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது இந்த வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது.